Papa. Hey, Santa Claus. Hey, gift. Pretty little baby, you say உங்களுக்கு தான் இந்த gift. you can ask the flowers. Sit for hours. ஹேய் பாத்துல ஆடுங்க. வேலை வந்துருச்சு. ஹலோ 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 தம்பி, இங்க ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் என்ன பண்ணா? இங்க ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் கொள்ள அடிச்சானா? இல்ல. அப்புறம் குழந்தைகள் எதுவும் கடத்திட்டானா? இல்ல. அதுவும் இல்லையா? வீட்டுக்கு எதுவும் தீ வச்சிட்டானா? அதுவும் இல்லப்பா. யோ அப்புறம் என்னதான் பண்ணா? சீக்கிரம் சொல்லி தொலை. பாட்டி விட்டு மணி பிரஸ் பிட் பாக்கெட் அடிச்சான்ப்பா. பிட் பாக்கெட் அடிச்சிட்டானா? சரி, பிட் பாக்கெட் அடிச்சாலும் தப்பு தான். அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். தம்பி நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நானே என் பொண்டாட்டியுமே அவனை அடிச்சு ஜெயில போட்டோம். நீங்க எல்லாம் அடிக்கிற அளவுக்கு அவன் வீக்கா மாறிட்டான். அப்புறம் இருக்கு தாத்தா எனக்கு போன் பண்ண? என் பெருமையை உன்ட்ட சொல்றதுக்கு தான். சரி தாத்தா, வாழ்த்துக்கள். ஜெயில இருக்கியா? இரு வரேன். ஹாய் அவெஞ்சர்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் எல்லாரும் ஜாலியா கொண்டாடுங்க. அப்புறம் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க. என்ன தம்பி, என்னடா அடிமட்ட அளவுக்கு இறங்கி பிட் பாக்கெட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்ட? அதுவும் கிழமைகிட்ட எல்லாம் அடி வாங்குற அளவுக்கு சப்பையாயிட்ட போல. ஆனா ஒண்ணுடா, இந்த இடம் தான் உனக்கு கரெக்டா இருக்கு. சார் இவன் இன்னும் ஒரு மாசத்துக்கு வெளியிலே விட்டுறாதீங்க. வரட்ட. என்ன இவ்வளவு நேரம் தேரும், ஒரு தடயத்தை கூட காணோம். என்ன சார்? வா பென்டன். அந்த குழந்தைகளை கடத்தினவனை பத்தி ஏதாவது குழு கிடைச்சதா சார்? இல்ல பென்டன், குற்றவாளி எல்லாமே குற்றம் செஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு தான் போவான். ஆனா இந்த கேஸை பொறுத்தளவு குற்றவாளி ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கான். என்ன இது நூலு? ஆனா இந்த நூலு வித்தியாசமா இருக்கே. என்ன பென்டன் இது, சாம்பார் பொட்டலத்துக்கு கட்டுற நூலா? சார் இது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோட நூல் மாதிரி தெரியுது சார். ஓ அப்படியா? இது ஒரு தடவை நான் இன்வெஸ்டிகேஷன் போனப்போ சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் தைக்க இந்த நூலை தான் யூஸ் பண்ணாங்க பென்டன். சாண்டா கிளாஸா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஓகே சார், நான் வரேன். உங்க குழந்தை தானே காணாம போனது? ஆமா பென்டன். சரி அழுகாதீங்கம்மா. உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? அப்படியெல்லாம் யாரு மேலே சந்தேகம் இல்ல. என் குழந்தை அப்படியா காப்பாத்திரு பென்டன். சரிம்மா, கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஹிண்ட் கூட கிடைக்கலையே. சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு ஒருத்தவன் கடைசி 3 நாளா இந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். கிறிஸ்மஸ் டயத்துல நார்மல் தான். ஓகே, எல்லாம் வந்து கேட்டுட்டு தான் போறானுங்க. என் குழந்தைய எவனும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஐயோ பெருமானே. சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் தைக்க இந்த நூலை தான் யூஸ் பண்ணாங்க பென்டன். சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு ஒருத்தவன் கடைசி 3 நாளா இந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிக்கவே முடியலையே. கிரே மேட்டர். இதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே சாண்டா கிளாஸ் தான் குறிக்குது. அப்படின்னா அந்த குற்றவாளி குழந்தைகளை கடத்துறதுக்கு சாண்டா வேஷம் தான் போடுறான். ஆனா அது எதுக்காக? யாரு? போலீஸ். ஹலோ பென்டன். சொல்லுங்க சார். அந்த குழந்தைகள் கடத்தினது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்ட ஒருத்தன் தான் சார். அத சொல்லதான் பண்ணீங்களா? அதெல்லாம் தெரியும் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. கடத்தப்பட்ட எல்லா குழந்தைகளும் ரொம்ப ரேரான ஒரே பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஒரே பிளட் குரூப்பா? ஆனா இதெல்லாம் ஏன் பண்றான், எதுக்கு பண்றாங்கிறது தான் தெரியல சார். அப்படின்னா அந்த பிளட் குரூப் உள்ள குழந்தைங்க நம்ம ஊர்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த உடனே செக் பண்றேன் பென்டன். என்ன பென்டன், எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு. இன்னைக்கு என்ன கரண்ட் கட்டா? சார் முதல்ல கண்ணாடியை கழட்டுங்க சார். கண்ணாடியா? ஆமா சாரி போ. ஐயோ ஆமா சார், இந்த ஏரியாக்கு தான் அவன் கன்ஃபார்மா வருவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பென்டன், அந்த ரேரான பிளட் குரூப் உள்ள குழந்தைகள் நம்ம ஊர்ல மொத்தம் 3 பேர் தான். அதுல 2 பேர் அவன் ஆல்ரெடி தூக்கிட்டான். கடைசியா இருக்குது உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்க ஒரு வீடு. அதுல இருக்க அந்த ஒரு குழந்தை தான். சார் என்ன இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன் பென்டன். நானும் அது தூங்குறதா? அது என்ன சார், அவனை என்ன காணோம்? அதான் எனக்கும் புரியல. நம்ம ஏதோ தப்பான ரூட்ல தேடுறோம்னு நினைக்கிறேன் பென்டன்.
பென்டன் அவன் வந்துட்டான். சார் வீட்டை நெருங்கிட்டான். சார்ஜ் வேற இல்லையே. வேற வழி இல்ல பென்டன், புடிங்க அவனை. அட பாவி, யாயா கத்தன ஓடுறானே. டேய் நில்றா. அந்த பக்கமா போற. மாட்டினியா? மாட்டினியா? பென்டன் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் நான் அந்த ஸ்பைடர்மேன் சொல்லி தான் செஞ்சேன். வேற ஒருத்தனை சாண்டா கிளாஸ் வேஷம் போட வச்சு குழந்தைகள்லாம் கடத்தினா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? ஓ சாண்டா கிளாஸ புடிச்சிட்டேன். குழந்தைகளோட ரத்தத்தை வச்சு ஏதோ ஒரு கெட்ட வைரஸ் தயாரிக்கிறங்கிற உன்னோட கேவலமான திட்டத்தை அவன் வாயாலேயே கக்கிட்டான். குழந்தைகளோட உயிரை வச்சு விளையாண்டுருக்கியாடா. இனிமே உன் ஜென்மத்துக்கு இந்த ஜெயில விட்டு வெளியில வர முடியாது. இங்கேயே கடந்து சாவுடா, இங்கேயே கடந்து சாவுடா. என்னை அடைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஜெயிலும் இல்லடா. வலையில மாற்ற ஈன்னு நினைச்சியா? அந்த வலையை உருவாக்குற ஸ்பைடர் மேன்டா. என்னது நீ கொடுக்குற வெயிட் பார்ல யார் தான் அதிக நேரம் வெயிட் லிஃப்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் உன்ட்ட உள்ள சீதாப்பழமா? சின்ன வயசுல நான் ஜான் விளையாடுறதே அந்த வெயிட் பாரை வச்சுதான்டா. என்கிட்டேவா பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்ப எப்படி தூக்குறேன் பாரு. என்ன 10-20 கிலோ இருக்குன்னு பார்த்தா 200 கிலோட்ட இருக்கு. 200 கிலோவா? ரெடியா? ரெடி ஸ்டார்ட். என்ன எலவடாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்பைடர்மேன் ஜெயிச்சிட்டேன். டேய் கர்மம் பிடிச்சவனே, முடியெல்லாம் விட்டு தொலைய வேண்டியதானடா. அதான் விட்டேனே. விட்டு தோத்தவனை பாத்திருக்கேன், விட்டே ஜெயிச்சவனை இப்பதான்டா பாக்குறேன். செகண்ட் ரவுண்ட் ரெடியா? ரெடி ஸ்டார்ட். அத்தித்திரு முத்திச்சரவன். எவ்வளவு வெயிட்? என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்ன இவன் இவ்வளவு அசால்ட்டா நிக்கிறான்? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிற பார்த்தா அவன் இப்போதைக்கு விட மாட்டான். அவன் என்ன பண்றான்? இவன் என்ன இவ்வளவு ஜாலியா நிக்கிறான்? ஜாலியா இருக்கனா எனக்கு தாண்டா தெரியும். இப்போதைக்கு விட மாட்டான் போலயே. அது வேற முருங்க குச்சி மாதிரி வளையுதே. அட போங்கடா. விட்டுட்டானா? இந்த ரவுண்ட்ல பென்டன் ஜெயிச்சிட்ட. இப்ப கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்ட்லயே நம்ம தான் எப்படியும் ஜெயிக்க போறோம். ஸ்டார்ட். என்ன வர மாட்டேங்குது? வந்துரு வந்துரு. இது என்ன 200 kg தானா? 200 தான். இன்னைக்கு அதை நீ எப்படி தூக்குற நானும் பாக்குறேன்டா. வந்துரு. அட போங்கடா, சுத்தமா நகத்த கூட முடியல. ஸ்பைடர்மேன் நீ ஜெயிச்சிட்ட. யாருகிட்ட? டேய் என்ன சுத்தமா தூக்க முடியலையா? யாரும் இல்லாதப்ப நான் தான் அந்த 500 kg பார்ல 500ங்கிறத அழிச்சிட்டு 200ன்னு எழுதுனேன். நீயும் 200 நினைச்சு அசால்ட்டா தூக்குன. ஆனா உன்னால தூக்க முடியல. வரட்டா?